வெண்ணிலா எல்லாருமே சேர்ந்து கோயிலில் இருக்காங்க. அங்கே மீடியா வராங்க, வந்து கேள்வி கேட்குறாங்க. என்ன மேடம் உங்களுக்கு இன்றைக்கி கல்யாணமா, விஜயை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே வந்துடுவார், கண்டிப்பாக என் கழுத்தில் தாலி கட்டுவார் அப்படின்னு வெண்ணிலா பேட்டி கொடுத்துட்ருக்காங்க. விஜய் எக்ஸிபிஷனுக்கு போகிறார், அங்கே காவேரி கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. என் பொண்டாட்டி நான் எப்போ வேணால் பார்ப்பேன் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காரு. அங்கே ஒரு மீடியா இருக்காங்க, இருந்துட்டு அப்படியே ஃபோனில் ஷூட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், அங்கே ஒரு பொண்ணு வாழ்க்கைக்காக போராடிக்கிட்டு இருக்கு கோயிலில். ஆனால் இங்கே விஜய் வந்து அவங்க பொண்டாட்டி கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. என்னன்னு பர்மிஷன் கேட்குறாரு. நான் வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டோமான்னு சொல்லிட்டு. இந்த கொடுமைலாம் எங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து அப்படியே பேட்டி எடுத்துகிட்டே இருக்காங்க. அதை அப்படியே பார்க்குறாங்க, கோயிலில் இருக்க எல்லாருமே பார்க்குறாங்க. பார்த்தோன்னே விஜய் வந்து காவேரி கிட்ட போயிருக்காரா, அப்போ இங்கே வரமாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெண்ணிலா அப்படியே டென்ஷன் ஆக்குறாங்க, கத்துறாங்க. இனிமேல் நான் உயிரோடு இருக்கவே மாட்டேன் அப்படின்னு ஓடி போகிறாங்க. போயிட்டு மண்ணெண்ணெய் கேன் அப்படியே எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்தோடனே எல்லாருமே தடுக்கிறாங்க. இல்லை இனிமேல் நான் உயிரோடு இருக்க மாட்டேன், இப்போ விஜய் வந்து என் கழுத்தில் தாலி கட்டணும், அப்படி இல்லை நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்ணெண்ணெய் எடுத்து அப்படியே ஊற்றுறதுக்கு வராங்க. எல்லாருமே சேர்ந்து அதை அப்படியே தடுக்கிறாங்க. இங்கே பாருங்கள் எதுவும் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகினி எல்லாருமே தடுக்கிறாங்க. இல்லை நான் சாக போகிறேன், என்னை விடுங்க, விஜய் இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணெண்ணெய் அப்படியே ஊற்றிக்கிறாங்க. எல்லாருமே பிடிச்சி அப்படி தடுக்கிறாங்க.